ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் வந்து ஹவுஸ் டூர் காமிக்கிறேன். ஸோ இந்த கரண்ட் பிளேஸ்லேருந்து லிட்ரலாக நான் வந்து நாளைக்கு காலையில் வந்து கிளம்புறேன். இது வந்து டாட்டா பாய் பாய் வந்து சொல்லணும் இந்த வீட்டுக்கு. ஸோ வீடே ஃபுல்லாக வந்து மோஸ்ட்டாக காலியாக தான் இருக்கும். என்னோடய ரூம்லாம் வந்து ஃபஸ்ட்டு நல்லா நான் டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போது வந்து எதுவுமே இல்லை, நான் வந்து ஃபுல்லாக எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ லிட்ரலாக நான் நாளைக்கு காலி பண்ணுறதுனால என் சூட் கேஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன். ஸோ டோர்லேருந்து என்டர் ஆன உடனே இங்கே வந்து ஷூ ஸ்டாண்ட் இருக்குது. இங்கே வந்து ஒரு வாஷிங் மிஷின் ட்ரையர் இருக்குது. வாஷிங் மிஷின் ட்ரையர் ஒன்றாவே இருக்கும். அண்ட் இதெல்லாம் வந்து ஹீட்டர் செட்டிங்ஸ். இதெல்லாம் வந்து ஃபுல்லாக தண்ணி அந்த ஹீட்டர் செட்டிங்ஸ் வரத்துக்கு வந்து வச்சுருக்காங்க. இந்த சைக்கிள்லாம் வந்து என்னோட இன்னொரு ஹவுஸ்மேட்டு. அண்ட் இதுதான் வந்து டாய்லெட் கம் பாத்ரூம். ஸோ இது வந்து ஃபுல்லாகவே பெரிய மிரர். அண்ட் இட்ஸ் அ பாத் டப் கம் ஷவர். இது வந்து 3 பீஸ் செட். 3 பீஸ் செட்னா வந்து பாத் டப், வாஷ் பேசின் அண்ட் க்ளாசெட் வரும், டாய்லெட் வரும். இதே வந்து 4 செட்னா வந்து ஷவர் தனியாக இன்னொரு பிளேஸில் இருக்கும். லைக் இங்கேயே வந்து ஒரு கார்னரில் எங்கேயாவது ஷவர் வச்சுருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து என்னோடய பாத்ரூம் டூர். இங்கே வந்து என்னோடய திங்ஸ் இருக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த புது பாட்டிலை வந்து நான் தூக்கி போட வேண்டியதாக இருக்குது ஆசி. ஏன்னா என்னோடய பேக்கில் ஸ்பேஸ் இல்லை. அண்ட் இதுதான் வந்து நம்ம ஹால். ஸோ ஹால் வந்தோன்னா இங்கே நம்மளோட ஒரு டைனிங் டேபிள் அண்ட் கிச்சன், ஹாட் வாட்டர், கோல்ட் வாட்டர் எல்லாமே இதுலேயே வரும். இங்கே நிறைய திங்ஸ் இருந்தது, எல்லாமே வந்து இப்போ பேக் பண்ணிட்டோம். இங்கே மேலே வந்து ஃபுல்லாக ஸ்டோரேஜ் ஏரியா. இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இது லிட்டரலாக நான் இப்போ தான் காலி பண்ணேன் எல்லாமே. இது வந்து இங்கே வந்து அழகாக எப்படி வச்சுருக்காங்கன்னா, இது வந்து சிம்னி. ஸோ இது வந்து வெளியே தெரியாது சிம்னி இருக்கிற மாதிரி. ஆனால் சிம்னி வந்து உள்ளே எப்படி செட் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் என்னோடய இன்னொரு ஹவுஸ்மேட், அவங்க இப்போ இல்லை இங்கே, அவங்களும் லீவ் போயிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் பேசிக்காக கட்லரிஸ். அண்ட் இது அவங்களோட ரைஸ் குக்கர். இது நான் வாங்கின அவன், பட் இங்கே விட்டுட்டு போகிறேன். அண்ட் என்னோடய ஹவுஸ்மேட்டோட பேக்ஸ் பார்த்தோன்னா ஃபுல்லாக லூயி விட்டான் தான் இருக்கும். இதெல்லாம் குப்பை கண்டுக்காதீங்க, எல்லாமே கீழே போயிட்டு நான் இப்போ போடணும், இல்லைனா டிஸ்கார்ட் பண்ணணும். அந்த குப்பை ஸ்பேஸும் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா இவ்வளோ பெரிய அப்பார்ட்மெண்ட்டில் வந்து குப்பை போடுற இடம் எப்படி இருக்குன்னு நீங்களும் பார்க்கணும்ல. அண்ட் இது வந்து அவன், உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ இங்கே வந்து நான் மோஸ்ட்டாக வாஷ் பண்ண மாட்டேன் என்னோடய டிஷ்ஷஸ். இங்கே வந்து டிஷ் வாஷர் இருக்குது. டிஷ் வாஷர் இங்கே போட்டுட்டு, இங்கே டிஷ் வாஷர் டேப்லெட் போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன்னா இங்கே இந்த நம்பர்ஸ் எல்லாம் இருக்கும். இது செட்டிங்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன்னா, ஆன் பண்ணிட்டேன்னா இதுவே ஆன் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து லிவிங் ரூம். அது பெரிய டிவி. நான் இங்கே வந்து என்னோடய PS5 வச்சுருந்தேன். PS5யும் வந்து நான் இப்போ பேக் பண்ணிட்டேன். ஸோ நிறையா CDs, என்னோடய ப்ளே ஸ்டேஷன் எல்லாமே இருந்தது. ஹாரி பாட்டர் புக்ஸ் இதெல்லாம் வந்து என்னோடய ஹவுஸ்மேட்ஸ் தான். அவங்க வந்து இன்னும் வந்ததுக்கப்புறமா அவங்களும் பேக் பண்ணுவாங்க. ஸோ எல்லாம் வாங்கி வச்சுருக்காங்க பேக் பண்ணுறதுக்கு. ஸோ இப்படி பார்த்தா இது வந்து ஒரு ஹால் கம் கிச்சன் அப்படின்னு சொல்லலாம். வெளியே வந்து இவ்வளோ பெரிய வெராண்டா இருக்கும், ஒரு நல்ல வியூ இருக்கும். நான் இந்த பிளேஸை உண்மையாக ரொம்ப மிஸ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி ஒரு சீட்டிங் ஏரியா இருக்கும். இங்கே உட்காந்து அப்படியே ஒரு வியூ பார்க்கலாம் நம்ம. இது ஆக்சுவலி வந்து அங்கே இந்த பார்ட் வந்து ஒரு கெனல், வாட்டர் கெனல். ஸோ டே டைமில் பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நான் லிட்ரலாக வந்து என்னோடய ஒர்க் முடிச்சுட்டு வந்து ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு என்னோடய திங்ஸ்லாம் பேக் பண்ணிவிட்டு நான் இப்போ வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நான் வந்து இதுக்கப்புறமா எப்போ வருவேன்னு தெரியல இந்த பிளேஸ்க்கு. ஸோ இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும்.
நைட் வீடியோவில் பார்க்கறதுக்கு தெரியாது, பட் நேரில் பார்க்கறதுக்கு ரொம்ப 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 பீஸ்ஃபுல்லாக, ரொம்ப குவாய்ட்டாக, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஆஃப்டர்நூன் சன்னி டைம்ஸ்லலாம் இங்கே உட்காந்துட்டு இருந்தோன்னா ஹால்லையே நம்மளுக்கு வந்து அந்த வெயில் அண்ட் ஃபுல்லாக சன்ஷைனாக இருக்கும் அந்த வீடு. நான் இதுக்கு முன்னாடி இதுதான் வந்து ஃபஸ்ட்டு வீடுன்னு இல்லை, இது வந்து என்னோடய 6th வீடு. நான் ஏதோ நெக்ஸ்ட் வந்து என்னோடய 7th வீடாக இருக்க போது நான் மூவ் ஆகிறது. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த வீடெல்லாம் வந்து நிறையா லைட்டிங் இருக்காது. ஸோ லைட்டிங் இல்லாத வீடெலாம் போகும்போது ரொம்ப டிப்ரெஸிங்காக இருக்கும். இந்த வீடு வந்து ரொம்ப லைட்டிங்காக, இந்த ஃபுல் ஸ்பேஸுமே வந்து லைட் வரும். இது வந்து ஃபுல்லாக ஓப்பன் கிளாஸ் தான். ஸோ வந்து ஃபுல்லாகவே வந்து நல்ல லைட்டிங் இருக்கும். ஒரு மார்னிங் இப்போது 5-5க்குலாம் வந்து சன்ரைஸ் ஆகிற டைம்னால மார்னிங் எழுந்த உடனே வந்து ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கும். பட் இதே வந்து வின்டர் வந்துருச்சுன்னா 8 o'clock வரைக்கும் இப்படி தான் இருட்டாக இருக்கும். மார்னிங் 8 வரைக்குமே இருட்டாக தான் இருக்கும். இங்கே ஆக்சுவலி வந்து சில ஸ்கல்ப்சர்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. இது சைடில் வச்சுருந்தாங்க, பட் பிடிக்கலன்னு சொல்லிட்டு எல்லாம் ஒன்று அங்கே வச்சாச்சு. இது என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து என்னோடய ஹவுஸ்மேட்டோட க்யூ ஸ்டிக் அந்த தெருவில் பூல் டேபிளில் விளையாடுற அந்த ஸ்டிக் வந்து வாங்கி வச்சுருக்கா. இதுவே வந்து ஒரு 1 lakh இருக்கும். இதெல்லாம் அந்த பையனோட திங்ஸ். அந்த பையன் வேறு ஒரு ஃபேக் கன் வேறு வச்சுருக்கான். ஸோ அது பார்க்கறதுக்கு நல்லா ஒரிஜினல் மாதிரியே இருக்கும். அந்த நான் வீடியோ வச்சுருக்கேன்னா இல்லைன்னு தெரில, பட் இருந்ததுன்னா அதையும் இங்கே அட்டாச் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் என்னோடய ரூம்குள்ளே போகிற ரூம் டோர் காமிக்கிறேன். ஜஸ்ட் வெயிட். ஸோ இதுதான் வந்து என்னோடய ஹவுஸ்மேட்டோட ரூம். அவங்க வந்து சைனீஸ்னால இந்த மாதிரி ஒரு சைனீஸ் லோகன் ஏதோ போட்டிருக்காங்க. ஆக்சுவலி மெயின் டோருக்கு வெளியே வந்து ரொம்ப பெரிய ஒரு சைனீஸ் லோகன் என்னமோ இருக்கும், ஏதோ ஃபார்ச்சூன் அந்த மாதிரி. இது ஆக்சுவலி நான் வந்து தூக்கி போடணும் இந்த ஜாக்கெட்ஸ்லாம். ஸோ அங்கே வச்சுருக்கேன். ஸோ இதுதான் என்னோடய ரூம். பேசிக்கலி ரொம்ப ரொம்ப எம்டியாக இருக்குது. பட் இதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் பார்த்தோன்னா இங்கே வந்து ஃபுல்லாக லீஃப் டெக்கரேஷன் அண்ட் லைட்டிங் ஃபுல்லாக செட் பண்ணி வச்சுருந்தேன். இங்கேயும் வந்து லைட்டிங் செட் பண்ணி வச்சுருந்தேன். இங்கெல்லாம் வந்து ஃபோட்டோஸ்லாம் வந்து செட் பண்ணி வச்சுருந்தேன். இங்கே கரெக்டாக நான் வந்து சாமிலாம் இங்கே செட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ நான் வீடியோ இல்லை ஃபோட்டோஸ் இருந்தால் நான் இங்கே அட்டாச் பண்ணுறேன். இதுதான் வந்து பேசிக்லி என்னோடய ஹவுஸ் டூர். நான் வந்து ஆக்சுவலி எல்லாமே செட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கணும், பட் அப்புறமா எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் நான் காலி பண்ணுறதுக்கு முன்னாடி நான் எடுக்கிறேன். ஸோ தட்ஸ் மீ சோம்பேறி. அண்ட் நம்ம வந்து ஆக்சுவலி கீழே வந்து ரிசப்ஷன், ஜிம், சினிமா ஹால் இருக்குது. ப்ரைவேட் நம்ம வந்து புக் பண்ணி நம்ம வந்து பார்க்கலாம். அண்ட் ஸ்விம்மிங் பூலில் வந்து சவுனா அண்ட் ஸ்டீமிங் ரூம் தனியாக இருக்கும் ஸ்விம்மிங் பூல்லேயே. இப்போ வந்து க்ளோஸாக இருக்கும் ஸ்விம்மிங் பூல். ஏன்னா டைமிங்ஸ் இருக்குது, மார்னிங் அண்ட் ஈவினிங் டைமிங்ஸ் இருக்குது. ஸோ நான் ஜிம் போனேன்னா இப்போ ஜிம் போயிட்டு நான் வந்து உங்களுக்கு ஸ்விம்மிங் பூல் காமிக்கலாம், பட் சோனாவும் ஸ்டீம் ரூமும் வந்து காமிக்க முடியாது. சப்போஸ் என்கிட்ட ஏதாச்சும் ஃபோட்டோஸ் ஒரு வீடியோஸ் இருந்தால் நான் உங்களை இதில் அட்டாச் பண்ணுறேன். ஸோ இப்போ கீழே போய் நம்ம இப்போ ஆக்சுவலி நான் வந்து இந்த குப்பையை போடணும். இந்த குப்பையை வந்து நான் போட்டுட்டு அது அவ்வளோ பெரிய குப்பை ரூம் வேறு தனியாக கீழே வச்சுருக்காங்க. ஸோ அதை காமிச்சிட்டு நான் வந்து லாஞ்ச் ஏரியா, ரிசப்ஷன், அப்புறமா மேலே தனியாக லாஞ்ச் ஏரியா இருக்கும். லாஞ்ச் ஏரியா அண்ட் சினிமா தியேட்டர் ரூம் வந்து நான் தனியாக எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து நான் இதில் அட்டாச் பண்ணுறேன். ஏன்னா நான் வந்து இதுக்கு முன்னாடி நிறையா வாட்டி புக் பண்ணி போய் மூவி பார்த்துருக்கேன். ஸோ அது வந்து நான் உங்களுக்கு இதில் அட்டாச் பண்ணுறேன். நான் இன்றைக்கி வந்து நான் செம்ம பிஸியாக இருந்ததுனால நான் வந்து மூவி எதுவுமே புக் பண்ணி போய்ட்டு எடுக்கிறதுக்கு எனக்கு சான்ஸ் இல்லை. ஸோ அவ்வளோதான், நான் இதுக்கு மேலே மூவி தேட்டர் போக முடியாது இங்கே இருக்கிறதுல. ஸோ சப்போஸ் எனக்கு சான்ஸ் கிடச்சிதுன்னா மறுபடியும் இங்கே வரதுக்கு ட்ரை பண்ணுவேன். பட் நான் இங்கேருந்து நான் வேறு ஊருக்கே வந்து ஷிஃப்ட் ஆகிறதுனால மறுபடியும் மான்செஸ்டர் வரதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ பார்க்கலாம். நான் வந்து இப்போது கீழே குப்பையெல்லாம் போட்டுட்டு நான் என்னோட வந்து ஜிம் காமிச்சிட்டு அதுக்கப்புறமா என்னோடய ரிசப்ஷன் ஏரியாவில் வந்து இந்த காஃபி பிளேஸ் இருக்குது, ஃப்ரீ காஃபி பிளேஸ். காஃபி, ஹாட் சாக்லேட், கேப்பச்சினோ என்ன வேணால் நம்ம வந்து ஃப்ரீயாக எடுத்துக்கலாம். ஃப்ரீ வாட்டர் ஃபில்லிங் ஸ்டேஷன் இருக்குது, வெண்டிங் மிஷின் இருக்குது கீழே. அப்புறமா வந்து போஸ்ட் வரத்துக்கு வந்து தனியாக ரூம் இருக்குது அண்ட் மெயில் வரத்துக்கு தனியாக மெயில் பாக்ஸஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அது வந்து ஒரு கிளான்ஸ் நான் அப்படியே காமிக்கிறேன். கீழே சில பேர் இருந்தாங்கன்னா நான் வந்து பேச மாட்டேன். ஸோ வந்து நான் உங்களுக்கு வந்து கிளான்ஸ் மட்டும் இதுதான் வந்து போஸ்ட் பாக்ஸ்னு நீங்கள் வந்து நான்
உங்கள் மைண்டில் எடுத்துக்கோங்க. இதுதான் வந்து போஸ்ட் பாக்ஸஸ் அண்ட் இதுதான் வந்து போஸ்ட் வர ரூம் அண்ட் இதுதான் வந்து லான்ச் ஏரியா, இதுதான் வந்து காஃபி மிஷின். நீங்களே பார்த்து புரிஞ்சுக்கோங்க. இல்லை நான் வந்து என்னோடய பேக்ரவுண்ட் வாய்ஸ் கொடுக்குறேன். ஸோ ஓகே, வாங்க கீழே போகலாம். டாட்டா பாய். இதுதான் வந்து என்ட்ரன்ஸில் அந்த சைனீஸ் போட்டிருக்கிறது, ஃபார்ச்சூன் அந்த மாதிரி ஏதோ சொல்லிவிட்டு. அண்ட் இதுதான் வந்து காரிடர். இந்த காரிடர் எண்டில் இருக்கிற டோர் வந்து ஓப்பன் பண்ணோன்னா பி பிளாக் போகும். ஸோ அங்கே இருக்கிற எண்ட் டோர் வந்து ஓப்பன் பண்ணோன்னா ஏ பிளாக் போகும். ஸோ சேம் காரிடர்லேயே வந்து டிஃப்ரெண்ட் பிளாக்ஸ் போயிட்டு வரணும். சி பிளாக்குக்கு மட்டும் தனியாக ஒரு லிஃப்ட் வச்சுருப்பாங்க. ஏ அண்ட் பி பிளாக்குக்கு வந்து ஒன்றா வச்சுருப்பாங்க. சி பிளாக்ஸ் வந்து கம்பேரிட்டிவ்லி கம்மி ஃப்ளோர்ஸ் தான் இருக்கும். அண்ட் இதுதான் வந்து கம்யூனல் ஸ்பேஸ் அண்ட் இதுதான் வந்து பின் ஏரியா. இது வந்து பில்டிங் வெளியே தான் இருக்கும். ஸோ பில்டிங் உள்ளே வரணுன்னாலே வந்து இங்கே கீ டேப் பண்ணிட்டு தான் உள்ளே போகணும். ஸோ இந்த பில்டிங்கில் வந்து சேஃப்டி ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அண்ட் இந்த கம்யூனல் ஸ்பேஸில் வந்து நம்ம யார் வேணால் இங்கே உட்காந்து நம்மளுக்கு ஒர்க் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அங்கே டீ, காஃபி அண்ட் ஹாட் சாக்லேட் இதெல்லாம் வந்து அவைலபிளாக இருக்கும். இங்கே ஒரு பெரிய டிவியும் வச்சுருப்பாங்க. ஸோ இங்கே வந்து டீ டிஸ்பென்சர், காஃபி டிஸ்பென்சர் வந்து ஒர்க் ஆகலை அந்த டைமில். அண்ட் இதுதான் வந்து மெயில் பாக்ஸ் இருக்கிற பிளேசஸ். ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கும் வந்து மெயில் பாக்ஸஸ் இருக்கும். அண்ட் சைடில் வந்து வெண்டிங் மிஷின் இருந்தது. இந்த ரைட் சைட் வந்து இந்த போஸ்ட் பாக்ஸஸ்லாம் இருக்கும். இந்த அமேசான்லலாம் வந்து பெரிய பெரிய பாக்ஸஸ் டெலிவரி பண்ணோன்னா இந்த ரூம்குள்ளே தான் வரும். அண்ட் இப்போ வந்து நம்ம ஏ பிளாக் பி பிளாக்கோட லிஃப்ட் ஏரியாவுக்கு தான் இப்போ வந்திருக்கோம். ஸோ அதில் தான் வந்து நம்ம ஸ்பா இந்த இடத்துக்குலாம் போக முடியும். ஸோ நாங்கள் போன அன்றைக்கி வந்து ஸ்விம்மிங் பூல் எல்லாமே வந்து க்ளோஸ் ஆகிருந்தது. பட் நான் அந்த பிக்சர்ஸ் இதில் ஆட் பண்ணுறேன். ஸோ ஸ்விம்மிங் பூல் வந்து இப்படி தான் இருக்கும். இங்கே வந்து சோனா இந்த மாதிரி இருக்கும். அண்ட் ஸ்டீம் ரூம் வந்து இந்த ப்ளூ கலரில் இருக்கிற ரூம் தான் ஸ்டீம் ரூம். அண்ட் இங்கே வந்து ஜிம்மும் இருக்கும். ஜிம்மில் வந்து ஸ்விம்மிங் பூல் வியூ இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த சைடில் வந்து பார்க்கிங் ஸ்பேஸும் இருந்தது அண்டர் கிரவுண்டில். ஸோ நான் தங்கியிருக்கிற இடத்துல வந்து சினிமா ஹால் இருக்குது. அதெல்லாம் வந்து இன்றைக்கி சினிமா பார்க்குறதுக்கு வந்து புக் பண்ணி வந்திருக்கேன். அது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். சினிமா ஹால் என்டர் ஆன உடனே இங்கே வந்து ஒரு சீட்டிங் ஸ்பேஸ் இருக்குது. அப்புறமா இங்கே நம்மளுக்கு ஏதாச்சும் வேணும்னா நம்ம வந்து சமைச்சிக்கலாம். நம்ம வந்து எவ்வளோ டைம் புக் பண்ணுறோம், எவ்வளோ நேரத்துக்கு புக் பண்ணுறோன்னு பொறுத்து இங்கே ஏதாச்சும் குக்கிங் இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சுக்கணும். ஃப்ரிட்ஜில் அதே மாதிரி கேபினட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. புக்கிங் பண்ண உடனே வந்து இந்த கீயும் அப்புறமா அவங்க ரிமூவ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இது பார்த்தோன்னா லான்ச் பக்கத்துலேயே இருக்குது. லான்ச் கூட புக் பண்ணுவாங்க. யாரும் உள்ளே இல்லைன்னு நினைக்கிறேன் இப்போ. ஸோ இதுதான் லான்ச். இது வந்து ஃப்ரெண்ட்ஸாக புக் பண்ணி ஏதாச்சும் மேட்ச் அந்த மாதிரி பார்க்கணுன்னா வந்து பார்க்கலாம். இங்கே கீழே வந்து பார்த்தோன்னா இதுதான் வந்து என்னோடய மெயின் அந்த ரிசப்ஷன் ஏரியா ப்ளஸ் ஒரு கம்யூனிட்டி ஸ்பாட் மாதிரி இருக்கும். ஹால்வே இங்கே வந்து ப்ரீ டீ, காஃபி, ஹாட் சாக்லேட் எல்லாமே அந்த ஒரு ஸ்பாட் இருக்கும். அது அப்புறமா காமிக்கிறேன். ஸோ இங்கேயும் வந்து அவங்க அந்த கேபினெட் மாதிரி வச்சு அந்த ஃப்ரிட்ஜ் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம ஏதாச்சும் கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்துகிட்டு வந்தோம்னா இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சு அப்படியே என்ஜாய் பண்ணிவிட்டு குடிக்கலாம். வெல்கம் டு த ஜங்கல். அப்புறம் இங்கே ஒரு மிரர் வித் சம் கேபினட்ஸ். அப்படி இப்போ வெளியே போனோன்னா இங்கே நம்ம சினிமா ஹால் இருக்கு. ஸோ வி கேன் டாப் இன் அண்ட் உள்ளே போகலாம். ஸோ திஸ் இஸ் அவர் சினிமா ஹால். ரொம்ப பீஸ்ஃபுல்லாக நல்லா இருக்கும். ஆனால் இங்கே மோஸ்ட்டாக நம்ம பார்க்குற சினிமாலாம் இருக்காது. இந்த நெட்ஃப்ளிக்ஸ் அந்த மாதிரி இதை தான் இருக்கும். ஸோ வீடியோ ஆன் பண்ணால் எனக்கு கிளியராக தெரியல. ஸோ இந்த மாதிரி தான் நெட்ஃப்ளிக்ஸ் அப்புறமா இவங்க வச்சுருக்கிற நிறைய டிவி சேனல்ஸ் இதெல்லாம் இருக்கும். இங்கே வந்து சவுண்ட் ஆடியோ குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கும். திஸ் இஸ் மீ. இது ஆல்ரெடி பார்த்து வச்சுருக்காங்க, ட்ரிபிள் ஃப்ரண்டியர்னு சொல்லிட்டு யாரோ. நம்ம வந்து இங்கே வந்து ஹாரர் மூவிஸ் மட்டும்தான் பார்ப்போம். ஏன்னா அந்த சவுண்ட் குவாலிட்டி நல்லாயிருக்கும். ஸோ ப்ரொஜெக்டர் கிட்ட கை வச்சு காமிச்சோன்னா அப்படி நம்ம தான் இங்கே இருக்கோம். We are searching for horror movie.
ஆனால் இங்கே ஆல்ரெடி போட்டிருப்பாங்க, அங்கே பின்ஸ் இருக்குது, நம்ம ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வந்தோம்னா சாப்பிட்டு பின் போட்டுறதுக்கு. அண்ட் ஹாட் ஃபுட்ஸ் வந்து இந்த இடத்துல சாப்பிடக்கூடாது. நம்ம தனியாக கூட இங்கே வந்து புக் பண்ணி பார்க்கலாம். இட்ஸ் ஃபார் லைக் மேக்ஸிமம் 10 people பிளேஸ் இது. இப்போ நம்ம வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கூட வரோம் அண்ட் நிறையா ஸ்நாக்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து ஸ்டோர் பண்ணி ஷேர் பண்ணோன்னா இந்த மாதிரி ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சுட்டு நம்மளுக்கு எந்த இடத்துல ஸ்பாட் வைக்கணுமோ வச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் ஷேர் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து நான் தங்கியிருக்கிற இடத்துல இருக்கிற சினிமா ரூமோட வீடியோ டூர். ஸோ இதே மாதிரி நான் என்னோடய ஹோம் டூர் வந்து அப்புறமா காமிக்கிறேன்னா நான் வந்து காலி பண்ண போகிறேன் இந்த இடத்த. ஸோ நீங்கள் வந்து நான் காமிச்ச டூர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இருக்கிறது வந்து சி பிளாக். இதுவே வந்து ஸ்ட்ரெயிட்டாக போனால் ஏ பிளாக், பி பிளாக் எல்லாமே கனெக்டடாக இருக்கும். ஸோ வீடியோ பார்த்துருந்தா லைக் பண்ணுங்கள். நான் அவ்வளோவா வீடியோ போட மாட்டேன்னு எனக்கே இது தெரியும். பட் இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. ஸோ நான் எப்பயாச்சும் போடுற வீடியோவும் நீங்கள் வந்து பக்கத்துக்கு சான்ஸ் இருக்கும். ஸோ see you later, bye bye.